வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆவணி மாதத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் சேர்க்கை மற்றும் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை, கேது பகவானின் சஞ்சார நிலை, சனி பகவான் வக்ரமடைந்த நிலை, ராகு பகவானின் சஞ்சார நிலையால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த மாதம் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே ஒரு தலைமை பொறுப்பில் பெரிய அளவில் இருப்பாங்க. எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சவால்களாக இருந்தாலும் சரி, அதை தைரியமாக கையாளுவாங்க. மிதுன ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே பிடிவாத குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் பகவான் சஞ்சாரம் அடைந்திருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் தேவையான அளவுக்கு பண வரவு இருக்கும். வேலையின் காரணமாக வெளியூர் வெளிநாடு சென்றிருந்தவர்கள் இப்பொழுது ஒன்று சேரும் வாய்ப்பு இந்த மாதம் உண்டாகும். அரசாங்க அதிகாரிகளிடம் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் இழுபறியான நிலையே காணப்படும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் சூரிய பகவானின் சேர்க்கையால் சிலருக்கு எதிர்பாராத ஆடை ஆபரண சேர்க்கை வாய்ப்பு உண்டாகும். எக்காரணத்தை முன்னிட்டும் தயவு செய்து கடன் மட்டும் வாங்காதீங்க. அதே மாதிரியே யாருக்கும் கடனும் கொடுக்காதீங்க. உங்கள் கூட பிறந்தவர்களால் அலைச்சலும் ஆதாயமும் இந்த மாதத்தில் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சரிச்சிருக்க கேது பகவானால் சிலருக்கு உடல் ஆரோக்கியம் சீரிய அளவில் பாதிக்கக்கூடும். சிலருக்கு நீண்ட நாளாக நிறைவேற்ற முடியாமல் தடைப்பட்டு வந்த குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றும் வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகும். தெய்வ பணிகளை தங்கள் முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ளும் வாய்ப்பும் சிலருக்கு ஏற்படும். உங்கள் ஊரில் நடக்கிற திருவிழாவில் நீங்கள் முன்னின்று நடத்துவீங்க. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற சனி பகவான் வக்கரமடைந்த நிலையில் இருக்கிறதுனால அலுவலகத்தில் பணிகளில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தணும். சக ஊழியர்கள் விஷயங்களில் நீங்கள் தலையிட வேண்டாம். மேலதிகாரிகளை பற்றி குறை கூற வேண்டாம். அதிகாரிகள் கடுமையாக பேசினாலும் நீங்கள் அதை கண்டு கொள்ளாமல் பொறுமை காப்பது நல்லது. சிலருக்கு இடமாற்றமும் இந்த மாதம் ஏற்படும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற ராகு பகவானால் வியாபாரத்தில் விற்பனை சுமாராக தான் இருக்கும். பணியாளர்களை நீங்கள் தட்டி கொடுத்து வேலை வாங்கினா உங்களுடைய லாபம் பல மடங்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. பங்குதாரர்களால் சில சங்கடங்களும் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடும். சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகளும் ஏற்படும். பெண்களை பொறுத்தளவுக்கு இந்த மாதத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சில சங்கடங்கள் ஏற்படுத்தக்கூடும். புகுந்த வீட்டில் சொந்தங்களால் சில சங்கடங்கள் ஏற்படும். வேலைக்கு செல்கிற பெண்கள் அலுவலக பணிகளில் இந்த மாதம் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற கேது பகவானால் இந்த மாதம் முக்கிய நபர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய தன்னம்பிக்கை இந்த மாதம் அதிகரிக்கும். விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் கைகூடும். அடுத்தவர்களை அதிகாரம் செய்யும் பொழுது கவனமாக இருங்க. மற்றவர்களுக்காக நீங்கள் பொறுப்பை ஏற்காமல் இருப்பது நல்லது. அதன் மூலம் வீண் பிரச்சனைகளும் அலைச்சல்களும் ஏற்படும். பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரமடைந்த நிலையில் இருக்கிறதுனால தொழில் வியாபாரம் செய்கிறவர்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றமான மாதமாக அமையும். அரசாங்க தொடர்பான பணிகளில் உங்களுக்கு சாதகமான போக்கு காணப்படும். இந்த மாதம் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்பு ஏற்படும். திறமை இந்த மாதம் உங்களுக்கு வெளிப்படும். வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களுக்கு சேருவாங்க. உங்களுடைய குலதெய்வ அருளால் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சந்தோஷமாக இருப்பீங்க. குழந்தைகளோட விருப்பத்தை இந்த மாதம் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. இந்த மாதம் முருகன் அருளால் பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கும். வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளும் இந்த மாதம் உங்களுக்கு நடைபெறும். தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறதுனால இந்த மாதம் எதிலும் முன்னேற்றம் அடையும் மாதமாக இருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் இப்போ சாதகமாக முடியும். வாகனங்களை பயன்படுத்தும் போது மட்டும் கவனமாக இருங்க. விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு முயற்சி செய்தவர்களுக்கு இந்த மாதம் சரியான மாதமாக இருக்கும். இப்போ நீங்கள் புதிய தொழிலை தொடங்குனீங்கன்னா அதில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் இணைந்து இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் போகும். சிலருக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத மருத்துவ செலவுகளும் வரும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையே நிதானத்தை கடைபிடிப்பது இந்த மாதம் நல்லது. வீட்டிற்கு தேவையான பொருட்கள்லாம் நீங்கள் வாங்குவீங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும்.
மற்றவர்கள் விவகாரங்களில் நீங்கள் தலையிடாமல் இருந்தால் அதுவே போதும். மிருகசீரிடம் 3, 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆவணி மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக இருக்கும். உங்கள் நட்சத்திரநாதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுடன் குரு பகவானும் அங்கேயே சஞ்சரித்து வருவதால் செலவுகள் உங்களுக்கு பல வழிகளில் ஏற்படும் என்றாலும் மாதத்தின் முற்பகுதியில் தேவைக்கேற்ற பணம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். பொன் பொருளும் சேரும். எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார நிலை உங்களுக்கு உயரும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற சனி பகவானால் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கும் வாய்ப்பு உண்டாகும். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற ராகு பகவானால் வேலைக்கு வெளிநாட்டிற்கு செல்வதற்கு மேற்கொண்ட முயற்சிகள்லாம் இந்த மாதம் நடைபெறும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபட்டு இருக்கவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். குரு பகவானின் பார்வைகளால் உங்களுடைய ஆரோக்கியம் சீராகும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றமும் இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற கேது பகவானால் யோசிக்காமல் யாருக்கும் எந்த வாக்குறுதியும் நீங்கள் கொடுக்க வேணாம். அதே போல் பிறரிடம் நீங்கள் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் செலுத்துவது மிக மிக அவசியம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆவணி மாதம் வளர்ச்சிக்குரிய மாதமாக இருக்கும். உங்கள் நட்சத்திரநாதன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால தொழிலில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகும். பணியாளர்களால் ஆதாயம் அதிகரிக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான நிலையாக உருவாகும். உங்கள் ராசிக்கு தொழில்காரகன் சனி பகவான் வக்கரமடைஞ்சு இருக்கிறதுனால எந்த ஒரு செயலையும் யோசித்து திட்டமிட்டு செயல்படுவது இந்த மாதம் நல்லது. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவான் குரு பகவானின் சேர்க்கையால் மற்றவர்களால் சாதிக்க முடியாதவற்றையும் நீங்கள் இந்த மாதம் சாதிப்பீங்க. ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்பு ஒரு முறைக்கு பல முறை படித்து பார்த்து அதன் பிறகு கையெழுத்து போடுங்க. உங்களுடைய ஆரோக்கியம் சீராகும். உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள்லாம் விலகும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சரிச்சிருக்கிற ராகு பகவானால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் விருப்பங்கள் நிறைவேறும். எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் இந்த மாதம் கிடைக்கும். புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆவணி மாதம் உங்களுடைய திறமையினால் வெற்றி காணும் மாதமாக இருக்கும். விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல உங்கள் நட்சத்திரநாதன் சஞ்சரித்தாலும் அவருடைய 3 பார்வைகளும் உங்கள் வாழ்வில் வசந்தத்தை உண்டாக்கப் போகிறது. சுகஸ்தானம், சத்ருஸ்தானம், அஷ்டமஸ்தானங்களை குரு பகவான் பார்ப்பதால் இதுவரை வேலை, அலைச்சல், சோர்வு என்று நெருக்கடிகளை சந்தித்து வந்த நீங்கள் இனி நிம்மதியாக இருக்கலாம். தாய் வழி உறவினர்களால் ஆதாயம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்ப்பாக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள். எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் இந்த மாதம் கிடைக்கும். உங்களுடைய உடல் நிலை சீராகும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும். அரசியல்வாதிகளின் எதிர்பார்ப்பு இந்த மாதம் பூர்த்தியாகும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் வக்கரமடைந்த நிலையில் இருப்பதால் வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்களிடமே வந்து உதவி கேட்டு வருவார்கள். பெண்களுக்கு உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். சிறு சிறு பிரச்சனைகளால் பிரிந்திருந்தவர்கள் இப்போது ஒன்றிணைவீர்கள். புதிய முயற்சிகளில் ஈடுபடும் முன்பு யோசித்து செயல்படுவது அவசியம். இந்த மாதம் வரவை விட செலவு அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதால் செலவுகளில் சிக்கனமாக செலவிடுங்கள். ஸ்ரீரங்கநாதரை வணங்கி வர துன்பங்கள் விலகி இன்பங்கள் உங்களை தேடி வரும். நன்றி, வணக்கம்.